It helps to reduce stress and tension. Today, we are here to recognize the importance of yoga. பத்மாசனம் தியானம், பிராணாயாமம், நாடி சுத்தி போன்ற பயிற்சிகளுக்கு ஏற்ற ஆசனம். மனம் அமைதி நிலை அடைகிறது, இறை உணர்வு மேலோங்குகிறது. வஜ்ராசனம் அஜீரண தொல்லைகள், வாயு கோளாறுகளை தீர்க்கும் சாப்பிட்டவுடன் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இது. மச்சாசனம் கழுத்து வலிக்கு சிறந்த ஆசனம். குரல்களை நன்கு விரிவடைந்து ஆழ்ந்து சுவாசிக்க உதவும். கோமுகாசனம் கால்களில் ஏற்படும் பிடிப்புகளை நீக்கும். நெஞ்சு பகுதி நன்கு விரிவடைந்து மூச்சு காற்று ஓட்டம் நன்கு நடைபெறும். உட்ராசனம் சளி, ஆஸ்துமா போன்ற நோய்கள் நீங்கும். தைராய்டு சுரப்பிகள் நன்கு வேலை செய்யும். கழுத்து, முதுகு, இடுப்பு வலிகளை போக்குகிறது. தனுராசனம் முதுகெலும்பின் இறுக்கம் தளர்த்தப்பட்டு வளையும் தன்மை ஏற்படுகிறது. கூன் முதுகு சரி செய்யப்படுகிறது. சர்வாங்காசனம் தலைப்பகுதிக்கு அதிக ரத்தம் பாய்கிறது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். தைராய்டு சுரப்பி சீராக இயங்கும். இரத்த நாளங்கள் சுத்தமடையும். பலாசனம் வயிற்று பகுதிகள் அழுத்தப்படுவதால் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஊக்கம் பெறுகின்றன. நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் ஊக்கம் பெற்று இயக்கம் சீரடைகிறது. சக்கராசனம் கூன் முதுகு நிமிர்ந்து முதுமை வராமல் தடுக்கிறது. முதுகு எலும்புகளை பலப்படுத்துவதுடன் புத்துணர்ச்சி அளிக்கிறது. மார்பு மற்றும் சிறுநீரக பகுதிகளின் இயக்கம் சீராகிறது. ஏகபாதாசனம் மன ஒருமைப்பாடும் திட சிந்தனையும் உண்டாகும். வாத நோய், நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் குணமாகும். மயிலின் அகவல் தோகையில் அழகாயாடும் மயிலே, உன் அழகான தோகை எங்கே? அதை நீ விரிக்க எங்கள் மனம் சிலிர்க்க உன் அழகில் சொக்கித்தான் போகிறோம்.
பிரபஞ்சத்தின் மென்மையான அசைவை கண்டுகளிப்போம். இது காகித விசிறி அல்ல, எம் மாணவ கண்மணிகளின் மனவள கலை விசிறி. காகித பூக்கள் போல எம் மாணவ விசிறியும் மிக மிக அழகானது. பிரமிடுகள் கல்லாலான அதிசயங்கள். எம் மரியன்னை பள்ளி பிரமிடுகள் மாணவர்களாலான அதிசயங்கள். பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான சிற்பம் தான் பிரமிடுகள். நம் மரியன்னை பள்ளி மாணவர்களின் பிரம்மாண்டமான பிரமிடுகளை இங்கே கண்டுகளிப்போம். மட்டுமே. ஆம், இங்கே நம் மாணவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கும் வடிவம் தாமரை பூ வடிவம். இங்கே மாணவர்கள் நமக்கு கொடுக்கும் வேண்டுகோள், பூக்களை பறிக்காதீர். அதோடு YOGA யோகா எனும் எழுத்துக்களாகவும் தங்களை வடிவமைத்து காட்டுகின்றனர் எம்பள்ளி மாணாக்கர்கள். என்னே ஒரு அழகு.